ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ் த்ரீ ரோஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? இன்னைக்கு வந்து வச்சன் ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். யூனிஃபார்ம் புக்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு போகிறதுக்கு வந்திருக்கோம். நம்ம வந்து அட்மிஷன் வந்து May 1 அப்போ போட்டோம். அப்போ வந்து இது மாதிரி வாட்ஸ்அப் குரூப் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் வந்துட்டோம். இன்றைக்கி தான் நம்ம வாங்க போகிறோம். இவன் ஸ்கூல் உள்ள வந்ததும் அந்த சர்க்கஸ்லாம் பார்த்துட்டான். நம்ம வந்து போயிட்டு விளையாட தான் கூப்பிட்டு போகிறாங்கன்னு அப்படின்னு நினச்சிட்டா. நம்ம இப்போ யூனிஃபார்ம் வாங்கிட்டு உனக்கு புக்ஸ் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு தான் போக போகிறோம். ஓகேவா? நீங்கள் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா, வச்சன் வந்து இன்னும் ஸ்கூல் சேர்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கெல்லாம் இப்போ வந்து ஆன்சர், ஸ்கூல் வந்து நம்ம சேர்த்தாச்சு. May 1 அன்றைக்கி நம்ம அட்மிஷன்லாம் போட்டு ஃபீஸ்லாம் கட்டிட்டு போச்சு. சரி, கூப்பிட்டு போகிறோம், அம்மா கூப்பிட்டு போகிறேன். இப்போ வந்து புக்ஸ் வாங்க தான் வந்திருக்கோம். அந்த வீடியோ வந்து நம்ம ஃபோன் மிஸ் ஆனதுனால வீடியோ போயிடுச்சு. ஏன்னா May 2 அன்றைக்கி ஃபோன் மிஸ் ஆச்சு. May 1 அன்றைக்கி வச்சன் அட்மிஷன் போட்ட வீடியோ வந்து இருந்துச்சு. சரி அப்லோட் பண்ணலான்ட்டு, ஆனால் அந்த ஃபோன் தொலைஞ்சிச்சு இல்லையா. ஸோ இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுவோம். இப்போ வந்து யூனிஃபார்மு, புக்கு, பேக் எல்லாமே தருவாங்க. வாங்கிட்டு நம்ம போக போகிறோம். வாங்க, அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பட்டு வந்து வேலைக்கு போயிட்டாங்க. இப்போல்லாம் வந்து பட்டு அவங்க அப்பா வேலைக்கு போகிறதுனால எங்கே போனாலும் நான் மட்டுமே இவனை கூப்பிட்டு வர மாதிரி இருக்குது. இல்லை வச்சேன், அப்பா எங்கே போயிட்டாங்க? இவனுக்கு அந்த இடத்துக்கு போகிறதே தான் குறியாக இருக்குது. இங்கே பாருங்க, அங்கே வந்து விளையாடுறது இருக்கா, கிட்ஸ்லாம் விளையாடுறதுக்காக அங்கே அழகாக ப்ளே கிரவுண்ட் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. சர்க்கஸு, சீசா, ஊஞ்சல் எல்லாமே அழகாக இருக்குது. இவனுக்கு கிளாஸ் ரூம் போய் படிப்பானான்னு தெரியல, ஆனால் எனி டைம் அங்கே தான் போவான்னு நினைக்கிறேன். மிஸ் அடிச்சிருவாங்க. ஓகேவா? மிஸ்ஸே கூப்பிட்டு போனால் தான் விளையாடணும். சரி வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ட்ரெஸ், யூனிஃபார்மு, புக்ஸ்லாம் வாங்குறதுக்காக வந்தோம். மிஸ் வந்து அளவு வச்சு பார்க்குறாங்க. கரெக்டாக இருக்குல்ல? நல்லா இருக்கா உன் யூனிஃபார்மு? நல்லா இருக்கே. யூனிஃபார்ம் ஓகேவா? என் பையன் வந்து அவன் இஷ்டத்துக்கு தான் வர ட்ரெஸ் எடுப்பான். ஆனால் ஸ்கூலுக்கு நம்ம இதை தான் டெய்லி போட்டு போகிறோம். நம்ம மைண்டில் ஏற்றிடுங்க நீங்களே. ஏன்னா அவன் தான் பீரோவை திறந்து எனக்கு இந்த ட்ரெஸ் வேணாம்மா, நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸு போட்டு விடுங்கன்னு அவனே சொல்லிவிடுவான். இப்போ நம்ம ஸ்கூலுக்கு வாரம் ஃபுல்லாக இந்த ட்ரெஸ் தான் போட்டு போக போகிறோம்னு அவனுக்கு தெரியாது. இதுக்கப்புறம் தான் பழகி விடணும். இங்கே பாரு, யூனிஃபார்ம் தான் நீ போடணும், உன் இஷ்டத்துக்கு போடக்கூடாது. ஆமாம். கூப்பிடுறாங்க பாரு, ஹேண்ட் ஷேக் கொடுங்க. ஹேண்ட் ஷேக் பண்ண உன்னை பார்த்துக்குறங்க, அவங்க தான் கேர் பண்ணி. ஓகேவா? ஒரு கிளாஸ்க்கு 2 பேர் சொன்னாங்க. 2 பேரா? நீங்கள் மட்டுமா? 5 பேர் இருக்கீங்களா? சரி, சொல்ல தேவையில்ல, நீங்கள் பார்த்துப்பீங்க. பத்திரமா குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்க. அதுலேயும் என் பையன் சொல்லவே தேவையில்ல, ரொம்ப சேட்டை, ரொம்ப துருத்துருன்னு இருப்பான். என்னாலலாம் மேனேஜ் பண்ணவே முடியல. எப்படா இவனை ஸ்கூல் சேர்ப்பான்னு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா அப்படி அடிப்பான். ஒரு பொருள் இருக்கக்கூடாதுன்னு எல்லாத்தையும் அரைச்சி போட்டு கலைச்சிருவான். ஒரு நாளைக்கு 100 இடு நான் அதை க்ளீன் பண்ணிக்கினே இருக்கணும் வீட்டை. கரெக்டாக இருக்கு. இவனுக்கு வேலை செய்கிறதுக்குனே எனக்கு நாள் ஃபுல்லாக போயிடும். அதனால நீங்கள் கொஞ்சம், எனக்கு கொஞ்சம் பயம்தான். அப்போ பழகிடும் இவனுக்கே, உங்களுக்கு பழகிடும். சரி, ஓகே ஓகே. இங்கே பாரு, நீ வந்து சமத்தாக இருக்கணும் ஸ்கூலில். ஓகேவா? ஆமாம், வீட்டில் பண்ணுறதெல்லாம் இங்கே பண்ணக்கூடாது. கோல் வச்சுருப்பாங்க மிஸ்ஸு. எங்கள் மிஸ் அடிக்க மாட்டாங்கன்னு சொல்லு. எங்கள் மிஸ் அடிக்க மாட்டாங்க, சாக்லேட் தருவாங்க சில தினம். தேங்க்யூ. பேக்லாம் இருக்கா? இருக்கு மேம், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி, தேங்க்யூ மேம். ஓகே, தேங்க்யூ மேம். இதுதான் வச்சன் ஸ்கூல். அங்கே இருக்க பாருங்க சர்க்கஸ்லாம். மேலே வந்து கட்டிகிட்ருக்காங்க. 4th ஃப்ளோர் மேலே கட்டிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். கீழே கிரவுண்ட் ஃப்ளோர், 1st ஃப்ளோர், 2nd ஃப்ளோரு, 3rd ஃப்ளோர் கட்டிகிட்ருக்காங்க. சாரி, நம்ம வீட்டு பக்கத்துலேயே தான் காட்டேரி குப்பம் இருக்குது இந்த ஸ்கூல். க்ரீனாக சூப்பராக இருக்குது. ஏய், இங்கே வா, இங்கே வா. எங்கே போகிற நீ? சரி போகலாம், இங்கே வா. என்னப்பா? எக் ரோல் வாங்கி தரட்டா? பப்ஸ் வாங்கி தரட்டா? என்ன வேணும்? வச்சன் வந்து ஜூஸும் பப்ஸும் கேட்டான், வாங்கி கொடுத்துட்டேன். ஸ்கூல்லேருந்து வர வழி தான் இது, காட்டேரி குப்பம் பேக்கரி. அங்கே தான் நாங்கள் எப்பவுமே வாங்குவோம். ஸோ வாங்கியாச்சு பப்ஸு. ஒரு
அவனுக்கு முறுக்கு பிடிக்கும், அந்த முறுக்கு அப்புறம் எக் ரோல் ஒன்று வாங்கியிருக்கேன். சரி வீட்டு போய் சாப்பிடலாமா? வீட்டு போய் சாப்பிடலாமா? வா வா இங்கோடா இங்கோடா. செம வெயில், போய் இப்போ தான் வந்தோம் ஒரு வழியா. வர வழியில் மோர்லாம் கொடுத்தாங்களா? ஏம்மா மோர் கொடுத்தாங்க பாருங்க, மோர்லாம் குடிச்சிட்டு வந்தோம். நான் ஒரு டம்ளர், அறிவச்சன் ஒரு டம்ளர். வட்சான் இங்கே வாப்பா. ஸ்கூல் சேர்த்து ஒரு வழியாக புக்ஸ் யூனிஃபார்ம்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. நிறைய பேர் வந்து ஏன் ஸ்கூல் சைக்கிள், ஏன் இன்னும் ப்ளே ஸ்கூல் சைக்கிள், ஏன் இன்னும் பால்வாடி அனுப்பல, அப்படி இப்படி நிறைய கொஸ்டின் கேட்டிங்க இல்லையா? ஏன் நாங்கள் இத்தனை நாளாக ப்ளே ஸ்கூல், அதனால் பால்வாடி வந்து அவன் அப்பப்போ போயிட்டு தான் வந்தான். 3 வயசில் தான் சேர்க்கணும் அப்படின்ட்டு ஒரு குறிக்கோளோடு இருந்தேன். ஏன்னா அவன் ஆஃப்டர் 20 வயசு வரைக்குமே அவன் படிக்க தான் போகிறான்னு வச்சுக்கோங்க. ஒரு 18 வயசு மினிமம் 18ன்னு வச்சுக்கோங்க. 18 வயசு வரைக்கும் அவன் படிக்க தான் போகிறான். அவன் டெய்லியும் அதிலே ஸ்கூலு பேக்கு புக்கு பென்னு அதே தான் அவன் பார்க்க போகிறான். ஸோ நம்ம 3 வயசு வரைக்கும் போது நம்ம வீட்டில் வச்சுப்போம். அவனுக்கு என்னென்ன நாலேஜ்லாம் வேணுமோ அவன் ABCD அதெல்லாம் வீட்டில் நம்ம சொல்லி தரலாம். அதனால தான் நாங்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம். ஸ்கூல் சேர்க்கல, 3 வயசில் தான் சேர்க்கணும் அப்படின்ட்டு சேர்த்தாச்சு. அதுதான். இங்கே பாருங்க, பேக்கில் இருந்தால் அவன் ஸ்கூல் யூனிஃபார்மை தூக்கின்னு வந்துட்டான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து லன்ச் பண்ணுறோம். அம்மா வந்து சாப்பாடு வடித்து வச்சுருந்தாங்க. லன்ச் என்ன இன்னைக்குன்னா, காலையிலே சிக்கன்லாம் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டு போயிட்டேன். நம்ம ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா பச்சை முந்திரி, அதை வச்சு இன்றைக்கி சிக்கன் குழம்பு தான் வைக்க போகிறோம். அம்மா வந்து வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சு வச்சுட்டாங்க ரெடியாக நான் வரத்துக்கு முன்னாடி. இப்போ சிக்கன் குழம்புக்கு வதக்கி நம்ம வந்து சுடு தண்ணி வச்சு அந்த பச்சை முந்திரியை வந்து உரிக்க போகிறாங்க அம்மா. அது உங்ககிட்ட காமிக்கிறேன் வாங்க எப்படி வைக்கிறோன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், கொதிக்கிற தண்ணியில் தான் போடணும். அப்போ தான் பருப்பில் இருக்கிற தோல்லாம் வந்து கயண்டிட்டு வரும். சுடு தண்ணி தோல் மட்டும்ன்றது இல்லை, அந்த பால்லாம் இடையே போயிடும். பால்லாம் இடையே போயிடும். அரிஞ்ச பால் ஒட்டிக்கின்னு இருக்குது இல்லை? அதுதான் எனக்கு இந்த அம்மா உரிக்கிறாங்களே பச்சையா, அது பிடிக்கும். சூப்பராக இருக்கு. கொதிக்கிற குழம்புல உரிச்சு வச்ச பச்சை முந்திரியை போட்டுக்கலாம். எல்லா பச்சை முந்திரியும் எடுத்து குழம்புல போட்டாச்சு. நான் வந்து பட்டு வீட்டுக்கு இங்கே வர்றதுக்கு முன்னாடிலாம் எனக்கு இந்த பச்சை முந்திரிலாம் நான் சாப்பிட்டதில்ல. அது குழம்புலலாம் போட்டு சாப்பிடுவாங்க எனக்கு தெரியாது. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த பச்சை முந்திரியை சாப்பிட்டே பார்த்துருக்கேன் நான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, பச்சையாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. குழம்புல போட்டால் இன்னும் அதோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். யாராருக்கெல்லாம் இது மாதிரி பச்சை முந்திரிலாம் கிடைக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. பண்ருட்டிலலாம் கிடைக்கும், குயிலாப்பாளையத்தில் ஆரோவில் சைட்லலாம் நிறைய முந்திரி தோப்பு தான். முந்திரிக்கு பேர் போன இடமே வந்து பண்ருட்டி. பலாப்பழம்லாம் பண்ருட்டி தான் சொல்லுவாங்க. ஆனால் குயிலாப்பாளையத்துலேயும் ஒரே முந்திரி தோப்பாக இருக்கிறது எனக்கு கல்யாணம் ஆகி வந்தது தான் தெரியும். பட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். குயிலாப்பாளையம் ஃபுல்லாக எங்கே திரும்பினாலும் எந்த ரோட்டில் போனாலும் ஒரே முந்திரி மரமாக இருக்கும். அப்படியே கொலையாக தொங்கும் முந்திரி பழம். அதான் நான் பார்த்துருக்கேனே. சிக்கன் குழம்புல தான் போடணும் அப்படின்லாம் கிடையாது, உங்கள் இஷ்டம். நீங்கள் ஒரு முட்டை தொக்கு வைக்கிறீங்க, ஒரு சாம்பார் வைக்கிறீங்க, எதில் வேணாலும் போட்டுக்கோங்க. ஆனால் சிக்கன் குழம்புல சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்களா, அதனால் நாங்கள் ஒரு 2-3 தடவை அங்கே வந்து இப்போது அந்தந்த சீசனில் மட்டும்தான் இது சாப்பிட முடியும். எப்பயுமே இதை சாப்பிட முடியாது. வச்சு சாப்பிட்ருக்கோம், டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதனால் நான் அதையே அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டேன். சிக்கன் குழம்புலையே போட்டு வைக்கிறது. மற்றபடி நான் வேறு எதுலையுமே போட்டு வைக்க மாட்டேன். சிக்கன் குழம்புல தான் நாங்கள் போட்டு வைப்போம். இது அப்படியே கொதிக்க கொதிக்க அப்படியே கொஞ்சம் குழம்புடைய கன்சிஸ்டன்சி அப்படியே கட்டியாகும். அந்த முந்திரிலாம் கரைஞ்சி அப்படியே கட்டியாச்சுன்னா அப்படியே வேறு லெவலில் இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெயிலில் சுட சுட அப்படியே கறி குழம்பு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கரெக்டாக வந்திருக்கு. குழன்னு இல்லாமல் அப்படியே கச்சு கச்சுன்னு இல்லாமல் நல்லா இருக்கு. இங்கே பாருங்க, இப்படி தான் இருக்கணும். சாப்பிட்டு பார்ப்போமா? இந்த வெயிலில் எதுக்குடா சிக்கன் குழம்புன்னு நினைக்காதீங்க. இந்த பச்சை முந்திரிக்காக மட்டும்தான் வச்சேன், இல்லைன்னா வச்சிருக்க மாட்டேன். வேற லெவல். நல்லா இருக்கு. பச்சை முந்திரி போட்டு வச்சு சிக்கன் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நிறைய சிக்கன்லாம் சாப்பிட மாட்டேன் வெயில்ல, ஒத்துக்காது, வயிறு வலிக்கும். அப்புறம் என்ன பண்றது, சாம்பார் வைக்கணும் இல்லை முட்டை தொக்கா, சிக்கன் குழம்பு வலிச்சாலும் பரவாயில்லன்னு வெயில்ல சிக்கன் குழம்பு வச்சிருக்கோம் இந்த பச்சை முந்திரிக்காக. நீங்களும் உங்களுக்கு இந்த பச்சை முந்திரிலாம் கிடைச்சா தயவு செஞ்சு இது மாதிரி சிக்கன் குழம்புலாம் வச்சு ட்ரை பண்ணுங்க. பாய் பாய் பாய்.